திமுகவுக்கு உளவுத்துறை கொடுத்த பகீர் ரிப்போர்ட் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்திய இலவச பேருந்து திட்டத்தால் தினமும் பல லட்சம் பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். அதையை கிண்டல் அடித்து எங்கே போக வேண்டுமானாலும் ஓசி பஸ்ல போறீங்க என்று பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு பெண்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பல பெண்கள் உங்க அப்பங்காசில நாங்க ஓசியில போகிறோம் என சகட்டு மேனிக்கு பொன்முடியை விமர்சித்து பேசிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவின. இதையடுத்து கட்சி தலைமையின் கோபத்திற்கு ஆளான பொன்முடி தன் பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார். தற்போது பெண்களையும் இந்து சமயங்களையும் மிகவும் ஆபாசமாக பொன்முடி பேசியுள்ளார். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவச பஸ் பயணம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்திய போதிலும் பொன்முடியின் ஆபாச பேச்சுக்களால் பெண்களின் ஆதரவை திமுக இழக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. பொன்முடிக்கு எதிரான போராட்டம் தீவிரமடையாமல் இருக்க அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதுதான் ஒரே வழி என ஆட்சியாளர்களுக்கு உளவுத்துறை அறிக்கை அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.